ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் இப்போ நாம் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 3 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம பொரி எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறமா வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நாம் வச்சிருக்கிற 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடுங்க. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இன்னொரு பேனில் நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லத்தில் தேவையில்லாத தூசியெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது சரியான பதத்துக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம வச்சிருக்கிற அந்த வெல்லப்பாகை கொஞ்சமாக சேர்த்தோம்னா அது தண்ணியில் கரையக்கூடாது. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கையில் வரணும். இப்போ இது சரியான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா இதில் நாம் வச்சிருக்கிற அந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் பொரியை சேர்த்துக்கலாம். 1 கப் பொரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கப் பொரி, மூணாவது கப் பொரி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக ஆறி இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் கையை இந்த மாதிரி நல்லா நனைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிதமான சூடு இருக்கும்போதே உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், பொரி உருண்டை தயாராகிருச்சு. தண்ணியில் நனைச்சிக்கிறனால வெல்லப்பாகு கையில் ஒட்டாது. அவ்வளோதான், சுவையான பொரி உருண்டை தயாராகிருச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.